120 கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் விளையாட்டுத் துறையை பொறுத்தவரை பின்தங்கியே இருக்கிறோம். போட்டிகளில் கோப்பை என்பது எப்போதும் நமக்கு கனவாகவே உள்ளது. கால்பந்து போட்டியை பொறுத்தவரை இந்தியாவை மைக்ரோஸ்கோப் கொண்டு தேட வேண்டிய நிலையில் உள்ளோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிருக்குது. லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடிலேருந்து விளாண்டுருக்கோம். இப்போ அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பிளேயர்ஸ் இப்போ முன்னாடிலேருந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அதுக்கு நிறையா கைடன்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் தேவைப்படுது. கோச் ரெக்கமெண்டு இல்லை பெரிய ஆள் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது. அதுக்கு நல்ல பிளேயர்ஸ்லாம் இப்போ நல்லா இருக்காங்க இங்கேயும். ஆனால் அவங்கள எடுத்து எல்லாம் ஒரு வழி நடத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுட்பாலில் எனக்கு ரோல் மாடல் பூட்டையா தான். இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோன்னா நெய்மர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு இப்போ ஆசை என்னன்னா, இந்தியன் டீம் விளாட்ணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டான் பாஸ்கோவில் படிக்கிறேன். எங்கள் இடத்துல நிறைய பேர் விளாட்றோம் ஃபுட்பாலு. நாங்கள் இந்த ஸ்டெட்ஸு டீம் இல்லைன்னா நாங்களாம் நேரத்துக்கு எப்படி இருந்துப்போம் தெரியாது. நிறைய பேர் குடிச்சிட்டு பாகு போட்டு தான் இருந்திருப்போம். கோலி விளையாண்டு இருந்தோம். நானே கோலி விளையாண்டவர். நான் ஒரு வீடு எதிர்க்க போகலாம், இது வரைக்கும் எனக்கு ஃபுட்பால் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இது போல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இவங்க உருவாக்கி விட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வீணாக போயிடறாங்க. வாய்ப்பு கிடச்சா இந்த இடத்துல நிறைய பேர் இந்தியன் டீம், சென்னை டீமில் கூட இப்போ ஐஎஸ்எல் விளையாட்டுல கூட சென்னை டீம் யாருமே இல்லை. சென்னை பிளேயரு வருங்காலத்தில் சென்னை டீம்லேருந்து எடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் விளாடுவாங்க. பீலே, மாடோனா, ரொனால்டோ, மெர்சி, கிறிஸ்டின் ரொனால்டோ இவர்களெல்லாம் ஃபுட்பால் ஜாம்பவான்கள். இந்தியாவில் இப்படி குறிப்பிடும்படியாக யாரும் இல்லை என்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம். இதில் ஆறுதல் பட வேண்டிய ஒரே விஷயம், இந்தியாவின் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகளின் போது நம் வீரர்களின் திறமை வெளி உலகத்திற்கு தெரிவதுதான். நாங்கள் ஏறக்குறைய ஒரு 15 வருஷமா இங்கே கால்பந்து பயிற்சி கொடுத்துன்னு இருக்கோம். எங்களுடைய நோக்கமானது கால்பந்தை வச்சு இங்கே உள்ள குழந்தைகளுக்கு ஒரு சமூக மாற்றம் கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். இங்கே விளையாடுற எல்லா குழந்தைங்களும் முக்கால்வாசி ஸ்லம்மை சார்ந்த குழந்தைங்கன்றதுனால நிறைய சில கம்பெனிஸ் எல்லாம் இங்கே முன் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்பொழுது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கால்பந்து வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. ஆனாலும் இந்த திருப்புமுனையானது கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு சென்றால்தான் சர்வதேச தரத்தில் இந்தியாவில் விளையாட முடியும். தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்ற அனைத்து விளையாட்டு வீரர்களும் 30 வயதிற்கு கடந்தவர்கள். இவர்களால் இந்திய அணிக்காக சிறப்பான பங்களிப்பை அளிக்க முடியாது. அதனால் ஐஎஸ்எல் ஆனது இது மாதிரி குடிசை பகுதியில் உள்ள குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கான வாய்ப்பை அளிக்க வேண்டும். இப்பொழுது அதற்கான ஒரு சில முயற்சிகள் தொடர்கிறது. அதற்கு நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனாலும் அந்த முயற்சியானது வட சென்னை போன்ற பகுதிகளில் மிக ஆழமாக தொடர்பு சாதனங்கள், தொடர்பு வசதி இல்லாத குழந்தைகள் மத்தியிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை. திறமையான இளைஞர்கள் பலர் இருந்தும் அவர்களால் வெளிச்சத்திற்கு வர முடியவில்லை. இதில் அரசியல், பணம் என்ற குறை கூறுவதை நிறுத்திவிட்டு ஒரு குறிப்பிட்ட விளையாட்டிற்கு மட்டும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு மற்றவற்றை புறக்கணிப்பது பல இளைஞர்களின் கனவுகளை நசுக்குவதற்கு சமம்.